ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் லீவு. இந்த முஹரம் ஃபெஸ்டிவல்னால பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு லீவு. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோசிங்கில் 24,613 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் வந்து 80,716 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நிஃப்டி பேங்க் 59 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க 52,396 பாயிண்ட்ஸில். நிஃப்டி ஐடி 39,141 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 54,301 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. எஃப்ஐஎஸ் வந்து 1,271 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 529 கோடிக்கு விற்றுருந்தாங்க. இதான் வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ எல்ஐசியும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் ஏஜென்சி அக்ரிமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலம் மட்டும் பார்த்தீங்கன்னா 2047 எல்லாத்துக்குமே இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த கொலாபரேஷன் மூலமாட்டு எல்ஐசியோட லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து அந்த அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்ஐசிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஸோ எல்ஐசி ஒரு பக்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்ஐசியோட டோட்டல் பிரான்ச்சஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3600 பிரான்ச்சஸ் இருக்குது. ஐடிஎஃப்சி பேங்க் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 பிரான்ச்சஸ் இருக்குது. அது இல்லாமல் 1 crore கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த 1 crore கஸ்டமர்ஸுக்கும் இவங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2047 பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாத்துக்குமே இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜஸ் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்ஐசி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொடுத்த ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி லிமிடெட் இந்த ரெண்டு ஷேர் பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. ரீசன் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் ஐடிஎஃப்சி பேங்க் இந்த லிமிட்டடை வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அது ரேஷியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 100:155 அந்த ரேஷியோவில் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து மெர்ஜ் ஆகுது. ஸோ நீங்கள் 100 ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேர் இருந்துன்னா உங்களுக்கு 155 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் கிடைக்கும். மோர் ஒரு ஆட்டி இதில் எது கன்சிடர் பண்ணால் இப்போ இருக்க கண்டிஷனில் எது கன்சிடர் பண்ணால் லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 78 ரூபா இருக்குது. ஐடிஎஃப்சி லிமிடெடோட ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 166 ரூபா இருக்குது. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்குள்ள மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 155 போட்டு பார்த்தீங்கன்னா 12,090 வருது. ஆக்சுவலாக 78 × 155 போட்டிங்கன்னா 12,090 ரூபா வருது. அதே 116 ரூபா வச்சு 100 ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,600 ரூபா வருது. ஸோ நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி லிமிடெட் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி அதாவது ரஃபார்டு பார்க்கும்போது ஒரு 500 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதாவது அந்த மெர்ஜர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 500 ரூபா கிடைக்கும். ஸோ இதை தான் கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ மோர் ஒரு ஆட்டு 500 ரூபா உங்களுக்கு இந்த மெர்ஜர் மூலம் மட்டும் லாபம் கிடைக்கும். இது இப்போதைக்கு நான் இப்போலாம் வேல்யூ வச்சு சொல்கிறேன். ஒரு வேளை ஐடிஎஃப்சி லிமிடெட் வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாலேருந்து 15 ரூபா கீழே இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு இதே வேல்யூ கிடைக்காது. மேபி சமமாகவும் வாய்ப்பு இருக்குது, அதே கீழே போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன கேட்டால் அந்த ரெண்டு பேங்குமே அதாவது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கன்சிடர் பண்ணதும் பெட்டர் தான், ஐடிஎஃப்சி லிமிட்டோட கன்சிடர் பண்ணது பெட்டர் தான். இதே மார்க்கெட் வேல்யூவில் கண்டினியூ ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த மெர்ஜரில் வந்து ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஒரு 500 to 400 அந்த ரேஞ்சில். இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி லிமிட்டோட பொறுத்த வரைக்கும் டவுட் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபி கவர்மெண்ட் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா இவி சப்சிடி பாலிசியை வந்து 2027 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2 வீலருக்கு 5,000 ரூபா கொடுத்துருக்காங்க சப்சிடியாட்டு. 4 வீலருக்கு 1 lakh சப்சிடியாட்டு கிடைக்கும் 2027 வரைக்கும். ஸோ இதுக்கு வேண்டி 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க 2 வீலருக்கு. நெக்ஸ்ட் வந்து 4 வீலருக்கு பார்த்தீங்கன்னா 250 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அவங்க ஏம் பண்ணுறது 2 லட்சம் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து இது மூலம் மட்டும் பயனடையும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது பிரைவேட் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கு வந்து 20 lakh சப்சிடி கொடுக்குறாங்க. E3 வீலர்ஸ் அதாவது இபியில் 3 வீலர் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து 12,000 வந்து சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூபி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசோட கவர்மெண்ட் வந்து இவி சப்சிடி பாலிசி வந்து 2027 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது யூபி கவர்மெண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்ல வந்து அப்டேட். ஆக்சுவலாக செபியோட சர்க்குலர் வந்திருந்ததுல பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் ஒன்று ஜிரோதா நெக்ஸ்ட் இந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜஸ் கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே கீழே விழுந்துருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்க. ஸோ அந்த நாளில் வந்து இவர் ஜிரோதாவோட கோஃபவுண்டர் நிக்கில் காமத் என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் வந்து இந்த ஜீரோ ப்ரோக்கரேஜை வந்து எக்ஸிட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜீரோ ப்ரோக்கரேஜ் ஃபீயை வந்து எக்ஸிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாரு. நெக்ஸ்ட் இப்போ ஏஞ்சல் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, நாங்களும் இந்த ஜீரோ ப்ரோக்கரேஜ் ஃபீ வந்து எக்ஸிட் பண்ண சான்சஸ் இருக்குது இந்த மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஏஞ்சலோட நெட் ரெவன்யூல ஃபினான்ஷியல் 25ல 5% வரைக்கும் இம்பாக்ட் ஆகும், ஃபினான்ஷியல் 26ல 10% வரைக்கும் இம்பாக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மோரோவராட் அவங்க சொல்லியிருக்கிறது இந்த ஆன்சிலரி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ரீபேட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட் மூலம் மட்டும் நான் சொன்னால இந்த இத்தனை பர்சன்டேஜ் வந்து
அந்த செபியோட சர்க்குலர், அதாவது நீங்கள் எவ்வளோ தான் ஹை வால்யூம் பண்ணாலும் எல்லாத்துக்குமே ஒரே சார்ஜஸ் தான், ப்ரோக்கரேஜஸ்க்கு டிஸ்கவுண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீபேட் ஆன்சிலரி டிரான்சாக்ஷன் இன்கம் வந்து 110 கோடி இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்திருக்கு. இது வந்து அவங்களோட டோட்டல் கிராஸ் ரெவன்யூவில் வந்து 8% வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. அதே வந்து ஃபினான்ஷியல் 24 மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 கோடி வந்து இந்த ரீபேட் அதுலேருந்து இன்கம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். ஒருவேளை செபி வந்து அந்த சர்க்குலரில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா இந்த செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த ஜீரோ ப்ரோக்கரேஜ் ஃபீயை வந்து நாங்கள் எக்ஸிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஏஞ்சல் ஒன்ல யாருமே என்ட்ரி கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். இது வந்து ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கா ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் 15% வரைக்கும் ரேலியாக இருந்துச்சு. 1 மந்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 50% மேலே இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு 1000 கோடி மார்க்கெட் வேல்யூ உள்ள கம்பெனி. இவங்க அந்த அக்வா கல்ச்சர் அந்த பேஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 2 சப்சிடரியும் இருக்குது. ஓஷன் அக்வாட்டிக் ப்ரோட்டீன் எல்எல்சி, என்டோ ப்ரோட்டீன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி 2 சப்சிடரியும் வச்சிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 27 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின குவார்ட்டரில் 10 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ மோர் ஒரு வாட்டி உங்களோட 3 குவார்ட்டர் பார்க்கும்போது பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை இந்த ஷேரில். இவங்க ஐபிஓ வந்து மார்ச் 7 லிஸ்ட் ஆயிருக்காங்க. ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 26 ரூபா 28 ரூபா அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் பேண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்லாம் பெட் பண்ண முடியாது. இப்படி 1 மாதம் 2 மாதம் நம்ம வந்து வாங்கி விற்கிறதுக்கு இந்த ஸ்டாக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமே தவிர ஒரு லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்லாம் பெட் பண்ணுறதுக்கு தைரியமாக பெட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு கன்சிடர் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த முக்கா ப்ரோட்டீன் அப்படிங்கிற கம்பெனிலலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ மேலே போகும் எப்போ கீழே இறங்கும்லாம் நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் பேஸில் 15% மேலே போகும். நான் அதை சர்ச் பண்ணி பார்த்தேன், எந்த பாசிட்டிவ் அப்டேட்டுமே இல்லை. ஆனால் திடீர்னு 15% ரேலியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஆஷிர்வாத் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரீசெண்டாக வந்து 7 ரூபா 8 ரூபா வரைக்கும் போச்சு. அந்த ஸ்டாக் வந்து நான் பார்க்கும்போது ஒரு 4 ரூபா 3 ரூபா இருந்த ஸ்டாக் வந்து திடீர்னு ஒரு 5 நாளில் 7 ரூபா 8 ரூபா போனது. அதுக்கப்புறம் சரணி அதே ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு. இந்த பென்னி செக்டார் ஸ்டாக்ல எல்லாமே இந்த ரேஞ்சில் இப்படி திடீர்னு மேலே போகும், திடீர்னு கீழே போகும். அதில் வந்து பார்க்கும்போது ஒருவேளை இந்த இன்ஃப்ளோ, அதாவது ஃபண்ட் இன்ஃப்ளோ வந்து அதிகமாச்சுன்னா இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் மேலே போகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்டார்லேயும் அப்படி தான் நடந்திருக்கு. போன குவார்ட்டரில் வந்து எஃப்ஐஎஸும் சரி இந்த டிஐஎஸும் சரி அவங்க வந்து ஹோல்டிங்ஸ் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் வந்து 2% குறைச்சிருக்காங்க, எஃப்ஐஎஸ் வந்து 1% குறைச்சிருக்காங்க. டிசம்பர் குவார்ட்டரில் 7.66% இருந்த எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் வந்து இப்போ வந்து 6.66% குறைஞ்சிருக்கு. டிஐஎஸ் வந்து 4.59% வச்சிருந்த டிசம்பர் குவார்ட்டரில் இப்போ 2% இருக்கு. மோரோராட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபண்டை வெளியே எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட செக்டர்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW MG மோட்டார்ஸ், இவங்க 2 பேருமே ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் பிஸ்னஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 15 மந்த்ஸில் 5 நியூ கார் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து யூட்டிலிட்டி கிராஸ் ஓவர் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ் வந்து தீபாவளிக்கு லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாயின்ட் வெஞ்சூரில். ஸோ இது வந்து JSW குரூப்பை MG மோட்டார்ஸ் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளவுட் EV வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குளோபல் மார்க்கெட் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க. 20 லட்ச ரூபாய்க்கு கீழே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இனி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 15 மந்த்ஸில் 5 நியூ கார் வந்து எனர்ஜி வெஹிக்கிள்ஸ்ல லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது JSW MG மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஈக்விட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இதை பற்றி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 91.50 காசு அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. மோரோவர் ஆட்டு 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 116 ரூபா இருக்குது. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 82 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் வந்து 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலோட ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார் பேங்க். பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 13 இருக்கு. ஆனால் சவுத் இந்தியன் பேங்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதோட இது கொஞ்சம் பெரிய கம்பெனி. ஸோ மோரோவர் ஆட்டு பார்த்தீங்கன்னா நான் சவுத் இந்தியன் பேங்க் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நான் வந்து அந்த ஸ்டாக் உஜ்ஜன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட ஸ்மால் கேப் பேங்கிங் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் போர் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது. ஒரு 5 to 6% அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அவங்க ஓவரால் க்ரோத் காட்டுறாங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் வந்து அவங்க படிப்படியாக வளர்ந்துட்டு தான் வராங்களே தவிர இந்த பேங்க் எல்லாமே ஸ்டாக் எல்லாமே குறை சொல்ல முடியாது. மோர் ஒரு ஆட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாங் டேர்முக்கு நம்ம வந்து பெட் பண்ண முடியாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா பெரிய அளவில் ரிட்டர்ன் எதிர்பார்க்கக்கூடாது இந்த ஸ்டாக்லலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸில் வந்து அப்டேட். அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா சிரியஸ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் கூட ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு 77.5% ஆஃப் ஸ்டேக்கை கோரெட்ஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கோரெட்ஜோட பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா பார்சல் லேப்ஸ் இந்தியா, இவங்கள்ட்ட தான் அந்த கோரெட்ஜோட 100% ஆஃப் ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பார்சல் லேப்ஸ் இந்தியாட்ட தான் அந்த கோரெட்ஜில் இருக்கிற
அவங்க ஹோன் பண்ணுற 100% ஸ்டேக்கில் 77.5% ஆஃப் ஸ்டேக்கை அதானி என்டர்பிரைஸ் வந்து சிரியஸ் இன்டர்நேஷனல் கூட ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு அக்யூர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 20,000 ரூபா ஈக்விட்டி 20,000 சொல்லியிருக்காங்க பெர் ஈக்விட்டி ஷேருக்கு, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்யூசேஷன் வந்து செப்டம்பர் 2024 அதில் வந்து கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் அட் இந்த பேர்ஸ்ல இந்தியா பார்த்தீங்கன்னா எப்போ இன்கார்பரேட் ஆகிட்டுனா March 25, 2019. அதே இந்த கோரெட்ஜ் இந்தியா வந்து இன்கார்பரேட் ஆனது November 24, 2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரோவர் அட் பார்த்தீங்கன்னா இது வந்து அதானி என்டர்பிரைசஸ்ல வந்து பாசிட்டிவ் அப்டேட் ஆட்டு பார்க்கப்படுது. இந்த பேர்சர் லேப்ஸ் இந்தியாவோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 22 12 கோடி, ஃபினான்ஷியல் 23 28 கோடி, ஃபினான்ஷியல் 24 45 கோடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பேர்சர் லேப்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் த ஷேர் ஹோல்டிங் இந்த கோரெட்ஜில் ஓன் பண்ணுறாங்க. இது வந்து அதானி என்டர்பிரைசஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட்ல வந்து அப்டேட். ஜியோட போர்ட் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் தெரிவிச்சிருக்காங்க. $239 மில்லியன் வந்து 10 இயர் ஃபாரின் கரன்சி கன்வெர்டிபிள் பாண்ட் மூலம் மட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாண்ட் வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் இஷ்யூ பண்ணுவாங்க. ரெசனன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட்ஸ், சென்ட் ஜான்ஸ் வுட் ஃபண்டு, எபிசோ குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் இஷ்யூ பண்ணி $239 மில்லியன் ஒர்த்துள்ள 10 இயர் ஃபாரின் கரன்சி கன்வெர்டிபிள் பாண்ட்ஸ் மூலம் மட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜி என்டர்டைன்மெண்ட்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவரில் வந்து அப்டேட். என் சந்திரசேகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா டாடா பவர் வந்து ஃபினான்ஷியல் 25 வந்து 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரினோபிள் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ, டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் இது எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் இந்த ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா பவரில் வந்து அப்டேட். அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா குரூப்ல வந்து அப்டேட். டாடா குரூப் பார்த்தீங்கன்னா அசாம் கவர்மெண்ட் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லீஸ் அக்ரிமெண்ட் தான். 170 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு ஜாக் ரோடு மோரிகான் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அசாமில் வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 கோடி வந்து ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் அவங்க போட போகிறாங்க. அதுக்கு உங்களுக்கு லேண்டு தேவைப்படுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 60 இயர் லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒரு 170 ஏக்கர் பார்த்தீங்கன்னா அக்யூர் பண்ணியிருக்காங்க. லீஸ் அக்ரிமெண்ட் மூலம் மட்டும் தான் அதை வாங்கியிருக்காங்க. ஸோ இது அசாம் கவர்மெண்ட் கூட அந்த அக்ரிமெண்ட் சைன் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாடா குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் வந்து அப்டேட். ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டேக்கை டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 646 கோடி ஒர்த்துள்ள ஸ்டேக் வந்து டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2.84 crore ஷேர், 0.3% ஆஃப் த ஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜொமேட்டோவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட்ல வந்து அப்டேட். ரீசெண்டாக நம்ம கன்சிடர் பண்ணி நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ஸ்மால் இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்ஐசி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஜூனில் வந்து ஸ்டேக் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த ஜூனில் வந்து ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து முந்தின குவார்ட்டரில் 2.52% ஹோல்ட் பண்ணாத இப்போ 1.63% வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 38 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 9.48% ஆஃப் ஸ்டேக் வந்து மார்ச் குவார்ட்டரில் ஹோல்ட் பண்ணாங்க அந்த ஆர்இசி லிமிடெட்ல. இப்போ வந்து அதை 9.11% ஆட்டு குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்இசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமி ஒயரிங் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 75 rupees அந்த ரேஞ்சில் சம்திங்கில் இருந்துச்சு. ஸோ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல லாஸ்ட் க்ளோசிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் ட்ரேனிங்ஸ் 33,000 கோடி மார்க்கெட் வேல்யூவில் கம்பெனி ப்ரைஸ் ட்ரேனிங்ஸ் பார்க்கும்போது 50க்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ இந்த வேல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்லாம் என்ட்ரி கொடுக்க முடியாது. மோரோவர் அட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா ப்ரைஸ் ட்ரேனிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதான் வேல்யூவேஷன் வந்து ரீச் பண்ணணும். ப்ரைஸ் ட்ரேனிங்ஸு, புக் வேல்யூ இதெல்லாமே நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து ஷேரோட ப்ரைஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதான் அங்கே வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இப்படிலாம் வந்து ஷேரோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குவீங்க, கடைசியில் அது டவுனாக போகும். அப்படி ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாட்கோ ஃபார்மோட ப்ரைஸ் 1000க்கு மேலே இருக்குது. ஆனால் அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து 100 ரூபாய்க்குள்ள இருக்குது. ஆனால் எது வேல்யூஷன் படி பார்த்தீங்கன்னா குறவாக இருக்குன்னா நாட்கோ ஃபார்மாக தான் குறவாக இருக்குது. ஸோ அதெல்லாமே செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு மதர்சன் சுமி ஒயரிங் லிமிடெட்ல வந்து நம்ம என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட கருத்து. இது வந்து மதர்சன் நான் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.